கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். மகிமையான ஒரு காலையிலே உங்களை சந்திப்பதிலே சந்தோஷம் அடைகிறேன். நீதிமொழிகள் 1:33 சொல்லுகிறது, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவர்கள் ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தையை செவி கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தைகளின்படி வாழ்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆபத்துகள் நெருங்கி வந்தாலும் அந்த ஆபத்துகளிலிருந்தெல்லாம் அவர் விடுவித்து அவர்களை நடத்துகிறார். அதனால அவர்கள் ஆபத்திலே அமைதியாய் இருக்கிறார்கள். இந்த உலகத்திலே பலவிதமான இயற்கை பேரழிவினால் பலவிதமான ஆபத்துகள் இந்த பூமியிலே வருகிறது. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவைகள் ஒன்றும் அவர்களை சேதப்படுத்துவதில்லை. கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கிறார். செபிப்போமா. எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, நம்ம நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உமக்கு செவி கொடுக்கிற உம்முடைய பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாக்கிறீர். ஆபத்துகளுக்கு விலக்கி கொள்ளுகிறீர். உம்முடைய கிருபை இந்த நாளிலும் உம்முடைய ஜனத்தோடு கூட இருக்கட்டும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தை தருகிற நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.